நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பாட புத்தகங்களை படிப்பதோடு பொது நூல்களை படித்தால்தான் நிறைய அறிவு வளரும் என்று காந்திநகர் அரசு பள்ளியின் முப்பெரும் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பேசினார். புதுவை காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா, பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா தலைமை ஆசிரியர் மஞ்சினி தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியர் ரகுநாதன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கல்வியில் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பேசுகையில், அரசு பள்ளிகளில் தற்போது தகுதியான ஆசிரியர்கள் தான் தேர்வு செய்யப்படுகின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர வேண்டும். புதுவை அரசு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் இலவச கல்வியை வழங்கி வருவதால் அதிகம் நிதியை ஒதுக்குகிறது. மேலும் 90% பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை அமைத்து கொடுத்துள்ளதாகவும் மீதமுள்ள பள்ளிகளுக்கு படிப்படியாக அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பள்ளி புத்தகங்களை விட பொதுவான நூல்களை படித்தால்தான் நிறைய அறிவு வளரும், நிறைய மதிப்பெண்கள் பெற்று நல்ல பணியில் அமரலாம். இதனால் குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதுடன் புதுவைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று பேசினார். நிறைவில் ஆசிரியர் பக்கிரிசாமி நன்றி கூறிய விழாவில் திரளான மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறை சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட புள்ளியியல் அறிஞர்கள் கலந்து கொண்டு 180 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் புள்ளியியல் துறையும் நிகழ்தகவு மற்றும் புள்ளியியலின் இந்திய குழுமமும் இணைந்து புள்ளியியல் பயன்பாடுகளின் எல்லைகள் பற்றிய சர்வதேச மாநாட்டினை நடத்தியது. மாநாட்டினை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் தரீன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிட, தொடர்ந்து கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜம்மல் மடக்கா சிறப்புரையினை வழங்கினார். இதனை அடுத்து அமெரிக்க கேட்டரிங் பல்கலைக்கழக சீனிவாச சக்கரவர்த்தி, ஜியார்ஜியா பல்கலைக்கழக தண்டபாணி கண்ணன், கேரள கணித புள்ளியியல் மையத்தின் இயக்குநர் மத்தாய் உரை நிகழ்த்திய மாநாட்டில் பேசியன் அனுமானம், புள்ளியியல் பரவல்கள், புள்ளியியல் தரக்கட்டுப்பாடு, அளவியல் பொருளாதாரம், புள்ளியியல் கணினி மென்பொருள்களின் பயன்பாடு போன்ற தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகள் விவாதிக்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட புள்ளியியல் அறிஞர்கள் பங்கேற்று 180 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த நிகழ்ச்சியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இளம் புள்ளியியல் அறிஞர் விருதும் சிறந்த புள்ளியியல் திட்ட அறிக்கை விருதும் வழங்கப்பட்டன. முன்னதாக துறை தலைவர் தனவந்தன் வரவேற்று பேசிய மாநாட்டின் நிறைவில் பேராசிரியர் விஷ்ணுவர்தன் நன்றி கூறினார். புதுவை பூரணாங்குப்பத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்க வேண்டும் என்று திமுக கலந்தாய்வு கூட்டத்தில் அரசுக்கு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி கிளை நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் அரியங்குப்பம் பாலத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்து கூட்டத்தில் பங்கேற்றனர். மாநில பொருளாளர் அனிபால் கண்ணடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், அவைத் தலைவர் சுப்புராயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீதா வேதநாயகம், சோமசுந்தரம், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், ராம சிவபாலன், தொண்டரணி துணை அமைப்பாளர் VJ லோகு, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் பிரவீன் மூர்த்தி, மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், பூரணாங்குப்பம் தண்டபாணி, ராஜ்பவன் பாலா உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசுகையில், வரும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க திராவிட முன்னேற்ற கழகம் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. தேர்தலில் 20 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புராயன் மணவெளியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து வருகிறார். இங்கு தண்ணீர் மாசுபட்டு வருவதால் அரசு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் என்றும், புதுவை முழுவதும் இப்பகுதியில் இருந்துதான் காய்கறிகள் விற்பனைக்கு செல்கின்றன என்பதால் குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த அவர், கடந்த 2.5 வருடங்களாக அரசு செயல்படாத அரசாக உள்ளது என்று குற்றம் சாட்டி பேசினார். கூட்டத்தில் பூரணாங்குப்பம் பிராங்க்லின், பரிமளா, கிராம பஞ்சாயத்து தலைவர் ஹரிகிருஷ்ணன், ஆறுமுகம், துளசிங்கம், ரங்கநாதன், ராஜகுரு, மகாலிங்கம், ராஜா, பன்னீர்செல்வம், குமார், சீனு, குப்பா, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனை அடுத்து புதுக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் நடைபெற்றது. புதுவை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வெள்ளியனூரில் உள்ள கிளை நூலகத்தில் மாணவர்களின் நலன் கருதி தேவையான நூல்களை வாங்கிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுவை வில்லியனூரில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கிளை நூலகம் இயங்கி வருகிறது. அந்த நூலகம் தற்சமயம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மேலும் அதில் ஒரு நூலகர் பணியாற்றி வந்தாலும் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நூலகத்திற்கு வருவதாகவும் மீதமுள்ள நாட்களில் வேறு பணியிடத்திற்கு சென்று விடுவதாகவும் கூறும் அப்பகுதி மக்கள், வில்லியனூரை சுற்றி ஏராளமான பொறியியல் உள்ளிட்ட கல்லூரிகள் உள்ளது. ஆனால் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் நூலகத்தில் இல்லை என்றும் போதிய அளவு புத்தகங்கள் இல்லை என்பதால் மாணவர்களின் நலன் கருதி போதிய அளவு புத்தகங்களையும் தேவையான புத்தகங்களையும் வாங்கி வைப்பதுடன் தற்போதுள்ள வாடகை கட்டிடத்திற்கு பதிலாக சொந்த கட்டிடத்தில் இயங்கவும் நிரந்தரமான நூலகரை நியமிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டையில் பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற வாலிபர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவை முத்தியால்பேட்டை ரோசாரியார் வீதியைச் சேர்ந்த மாலா என்ற தனியார் பள்ளி ஆசிரியை பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியே வந்த வாலிபர்கள் 2 பேர் அந்த பெண் அணிந்திருந்த 2.5 சவரன் எடையுள்ள தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். நகையை பறிகொடுத்த பெண் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் நகையை பறித்துச் சென்றது சோலை நகரைச் சேர்ந்த ஆனந்த், பெரிய முதலியார் சாவடியைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பது தெரியவந்தது. உடனே அவ்விருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவைக்கு மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வருகை புரிய உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள வங்கியாளர்கள் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் வரும் 23ஆம் தேதி புதுவை வருகிறார். எனவே அவர் வருகையை முன்னிட்டு காவல்துறை தலைமையகத்தில் ஐஜி சுக்லா தலைமையில் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்தும் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் புதுவையில் தங்கியிருக்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுவை அரியங்குப்பம் மார்க்கெட்டில் நடைபாதை கடைகளை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியங்குப்பம் கடை வீதியில் பொதுமக்களின் கோரிக்கையின்படி பாதசாரிகளுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருந்த நடைபாதை கடைகளை அகற்றும்படி கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியும் அவர்கள் அகற்றாததால் அதிகாரிகள் நேரடியாக சென்று கடைகளை அகற்றுமாறு எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கடைகளை அகற்ற வலியுறுத்திய அதிகாரிகளிடம் வியாபாரிகள் இடையூறு விளைவிக்கும் அனைத்து கடைகளையும் அதிகாரிகள் அகற்ற சொல்லாமல் ஒரு சில கடைகளை மட்டும் பாரபட்சமாக நடவடிக்கை எடுத்து அகற்ற சொல்வதாக குற்றம் சாட்டி அனைத்து கடைகளையும் அகற்றினால்தான் தங்கள் கடைகளை அகற்ற முடியும் என வாதிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் வந்து கடைகளை அகற்ற கூறியும் வியாபாரிகள் திட்டவட்டமாக மறுத்து கடையை அகற்றவில்லை. இதனை கண்ட பொதுமக்கள் கடைகளை நடைபாதைகளில் அமைக்க அனுமதிக்காமல் உழவர் சந்தையில் மட்டுமே அமைக்க வேண்டும் என்று தீவிர நடவடிக்கை எடுத்தால்தான் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். புதுவை வில்லியனூரில் நடைபெற்ற ஆதார் அட்டை சிறப்பு முகாமில் ஏராளமான மக்கள் பங்கேற்று தங்கள் விவரங்களை பதிவு செய்தனர். புதுவையில் ஆதார் அட்டை வழங்குவதற்கு கடந்த பல மாதங்களாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் கை, விரல் ரேகை, கண் ரேகை மற்றும் அவர்களை பற்றிய முழு விவரமும் பதிவு செய்யப்பட்டு ஆதார் அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆதார் அட்டைக்காக பதிவு செய்ய தவறியவர்கள் மற்றும் பதிவு செய்தும் இதுவரை ஆதார் அட்டை பெறாதவர்கள் ஆகியோர் பயனடையும் வகையில் கடைசி வாய்ப்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் இதுவரை ஆதார் அட்டை பெறாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் ஆர்வமுடன் உரிய ஆவணத்துடன் வந்து தங்களது விவரங்களை பதிவு செய்தனர். புதுவை கல்வித்துறை ஊழியர்கள் 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை கல்வித்துறையில் பணிபுரிந்த வெங்கடேசன் என்பவருக்கும் மக்கள் விழிப்புணர்ச்சி இயக்க தலைவர் சரவணனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட பொழுது வெங்கடேசன் தாக்கப்பட்டதாகவும் ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக கூறி கல்வித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து 2வது நாளாக பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் சமாதான கூட்டம் நடந்தும் சுமூக முடிவு ஏற்படாததால் ஏராளமானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பின்னர் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ்,
பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி, அரசு ஊழியர் சம்மேளனம் ஆனந்தராசன், மத்திய கூட்டமைப்பு லட்சுமணசாமி, சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சரவணன் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் போலீசாரோ புகார் கொடுத்தால் மட்டுமே விசாரிக்க முடியும் என்று கூறினார். ஆனால் இயக்குனர் இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது, எனவே துறை ரீதியாக பிரச்சனையை அணுக முடியாது என்று கூறியதால் தீர்வு ஏற்படாமல் உள்ளது. இதனிடையே இரு தனிநபர் பிரச்சினைக்காக கல்வித்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் அவர்கள் பணிக்கு திரும்ப முதல்வர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.